நீங்கள் தாவேக்காவை நீங்க சொல்லணும்னாக்க அவங்க எதற்காக கட்சி ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்களை நம்பி எல்லோரும் வருவார்கள், நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க. நம்பிக்கையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்நேரம் ஒரு 10 பேராவது கூட்டணிக்குள்ள போயிருக்கணும். ஒருத்தராவது போயிருக்கிறாங்களான்னு பாருங்க. அப்போ அரசியல்வாதிகளே நம்பாத போது பொதுமக்கள் எப்படி நம்புவார்கள் இருக்கு. மக்களோடு போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய, மக்களோடு நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோடு அதை ஒப்பிடாதீர்கள். அது எங்களுக்கு இழிவுபடுத்துவதாக இருக்கிறது. எங்கள் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ், அந்த காங்கிரசின் கையிலே முழுவதுமாக ரத்த கரை பிடிந்து, அந்த ரத்த கரை முழுவதுமாக சீழ்பிடித்து சீழ்கையாக இருக்கிற இந்த காங்கிரஸோடு கூட்டணிக்காக ஏங்கிக் கொண்டு சீழ்கை சின்னத்தை தூக்கி கொண்டு நீங்கள் வருவீர்களே, ஆனால் ஒருபோதும் மக்களை உங்களை நம்ப மாட்டார்கள், ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். அதை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக சொன்ன சொல்லில் நிற்பவர்கள் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னாக்க, மற்ற கட்சிகள் நம்ம சொல்லணும் இல்லையா, நாம் தமிழ் கட்சி எப்படி சொன்ன சொல்லில் நிற்கிறதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். மற்ற கட்சிகள் நிக்குதாங்கிற சொல்லணும்ல. திமுக எடுத்துக்கோங்க, நாங்கள் வந்தால் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க இல்லையா, இங்கே மொத்த இந்தியாவிலேயே இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கிறாங்க. நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம், நாங்கள் வந்தால் எங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகளை மூடுவோம் எல்லாம் சொல்லிட்டு இப்ப பண்ணீங்களா? இப்ப இளம் விதவைகள் என்ன ஆனாங்க? தாலி கட்டிட்டு திரும்ப வந்துட்டாங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ மக்கள் மத்தியில நீங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்க கொடுத்த கொள்கையில, நீங்க கொடுத்த தீர்மானங்கள்ல, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல நிக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. இப்போ பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம். எப்போ? மோடி அவர்களை பாக்குற வரைக்கும். மோடி இறங்கி வர்றாருன்னா வெள்ளக்கொடையை பிடிச்சி நின்றுவோம். ரெண்டாவது, அதிமுக சொல்லல நிக்குதா அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்க, அதிமுக என்ன சொல்லிச்சு? 2024 தேர்தல்ல நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், சிறுபான்மையினரை இனிமேல் ஏமாற்ற மாட்டோம், பாஜகவோட கூட்டணி வைத்தால் இங்கே தமிழகத்துக்கு அவர்கள் அநீதிகளை இழைக்கிறார்கள் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? பாஜகவோட இருக்கிறதுனால தாங்க நாங்க தோத்து போறோம், அந்த கூட்டணி வச்சதுனாலதான் தோத்து போறோம் நாங்க. இப்ப 24க்கும் 26க்கும் இடையில ஏதாவது மாறிடுச்சா? இல்ல பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாறிக்கொண்டதா? ஆனால் கூட்டணிக்குள்ள கூட்டு வந்துகிட்டு நாங்கள் தூக்கி கொண்டு வருகிறோம், பெரிய கூட்டணி அமைச்சிடும், பெரிய கூட்டணி அமைச்சிடும்னாக்க மக்கள் உங்கள் மீது எப்படி நம்பிக்கை கொள்வார்கள்?